ஹாய் எவ்ரிவன், நான் ஜான்சி சத்யா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் லஞ்ச் காம்போ, சூப்பரான ஒரு லஞ்ச் காம்போவோடு வந்திருக்கேன். வாங்க என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து கத்திரிக்காய், மாங்காய் அதெல்லாம் போட்டால் ஒரு புளிக்குழம்பு மாதிரி, ஒரு கெட்டியாக ஒரு கூட்டு மாதிரி செய்வோம். சூப்பராக இருக்கும். வாங்க பார்க்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்து அந்த புளிக்குழம்பு வந்து டேஸ்ட்டு நல்லா தூக்கலாக தெரியும். சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இது கடுகு, வழக்கம் போல் கடுகு, வெந்தயம் அதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். இந்த குழம்பு ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது நார்மல் தயிர் சாதத்துக்கு இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், சிங்கிள் ரைஸுக்கெல்லாம் தயிர் சாதம், லெமன் சாதம் அதுவும் நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் இதோட டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் வந்து உரிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் தான். அதனால் வந்து பெரிய வெங்காயம் போட்டாச்சு. நான் வந்து பெரிய வெங்காயத்தில் குட்டியாக 2 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து கத்திரிக்காய், தக்காளி பழம் அதெல்லாம் போட்டுக்கலாம். ஒரே ஒரு தக்காளி போட்டால் போதும். ஏன்னா வந்து நம்ம இதில் புளிப்புக்காக மாங்காய் சேர்க்க போகிறோம். மாங்காய் வந்து சேர்த்தோம் அப்படின்னா வந்து தக்காளியோட டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் கம்மி. தக்காளியோட அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக போடணும். அப்போ தான் வந்து மாங்காவோட டேஸ்ட் வந்து நல்லா தூக்கலாக தெரியும். மாங்காவோட டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து தக்காளியை கம்மி பண்ணிட்டு மாங்காய் ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இல்லை மாங்காய் எனக்கு வேணாம்னு புளி கரைச்சி கூட ஊற்றிக்கலாம். அதில் தக்காளியோட அளவு அதிகப்படுத்திட்டு புளி கரைச்சி ஊற்றலாம். இல்லை புளி கரைச்சி ஊற்றாமலே வைக்கலாம். சூப்பராக இருக்கும். கத்திரிக்காவை போட்டாச்சு. கத்திரிக்காய் வந்து நல்லா கொஞ்சம் அரை வேக்காடாக வேகட்டும் நல்லா. ஏன்னா வந்து நம்ம வந்து பயிறு வந்து கொஞ்சம் வந்து ஆஃப் பாயில், அதாவது பாதி வேக வச்சு தான் எடுத்து வச்சுருக்குறோம். அதனால் வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா மசிய வேகட்டும். அப்போ தான் வந்து அந்த கிரேவியோட நல்லா சாப்பிடும்போது அந்த கிரேவியோடு எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பீஸ் பீஸாக இல்லாமல் நல்லா சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு போட்டாச்சு. போட்டு நல்லா கிளறிக்கலாம். இதுக்கப்புறமா நம்மளோட மசாலா பொடிஸை வந்து சேர்க்கலாம். என்னெல்லாம் வந்து மசாலா பொடி சேர்க்கணும் அப்படின்னா, நார்மல் சாம்பார் பொடி, அப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள். இந்த 2ம் தான். இந்த 2ம் போட்டாலே போதும். மற்றபடி ஸ்பெஷலான பொடிகள் அதெல்லாம் போட வேண்டியதில்லை. அதாவது சில பேர் மஞ்சத்தூள், ஜீரகத்தூள்லாம் போடுவாங்க. நான் அந்த மாதிரி இன்றைக்கி போடலை. நார்மல் மஞ்சத்தூள், அப்புறம் மசால் பவுடர், நம்ம நார்மல் சாம்பார் பொடி இருக்கு இல்லையா, அது 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அவ்வளோதான். போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் அது எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம வந்து பாதியாக குக் பண்ணி வச்சுருக்கிற பயிறு, அதாவது அவரைக்காய் இருக்கு இல்லையா, அதோட பயிறு. இதில் வந்து மொச்சக்கொட்டை போடலாம், சுண்டல் கடலை போடலாம், கருப்பு சுண்டல் சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து காராமணி போடலாம். அப்புறம் அதிலே வெள்ளை காராமணி இருக்கு இல்லையா, அது போடலாம். ரொம்ப இதுக்கு எந்த பயிர் போட்டாலும் ரொம்பவே டாப் நாச்சாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இது கூட கொஞ்சம் முருங்கைக்காய், கொஞ்சம் வாழைக்காய் இதெல்லாம் போட்டு இந்த பயிரையும் போட்டு வச்சோம்னா, மொச்சை இருக்கு இல்லையா, அது போட்டு வச்சோம்னா சூப்பராக இருக்கும். அதோட டேஸ்ட்டு அப்படியே எனக்கு அந்த டேஸ்ட் எப்படி தெரியும் அப்படின்னா, கருவாட்டு குழம்பு மாதிரி இந்த ஃபீல் ஆகும். அதாவது நெத்திலி கருவாடு சாப்பிட்ருப்போம் இல்லையா, அதோட டேஸ்ட் வரும். அந்த குழம்போட டேஸ்ட் வரும் இதில். ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் நான் சேர்க்குறது வந்து இது என்னென்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து சட்னி பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றணும். நான் வந்து தேங்காய் சட்னி காலையில் பண்ணியிருந்தேன். அது வந்து இவ்வளோ 2 ஸ்பூன் அளவுக்கு மிஞ்சி போச்சு. சரி அதை ஏன் வேஸ்ட் பண்ணுவானே, தனியாக இதுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றி அதெல்லாம் பண்ணணும். இதுக்கு அந்த சட்னி எப்படியும் 11 மணிக்கு அப்புறம் கெட்டு போயிடும். சரி இதில் ஊற்றினா கொஞ்சம் வந்து திக்னஸ் கிடைக்கும். அதுமாரி டேஸ்ட்டும் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதாவது சட்னியை உள்ளே போட்டு இது புளிக்குழம்புக்கு தான் பண்ணணுங்கிறது இல்லை. இது சாம்பாருக்கு நீங்கள் தேங்காய் சட்னி வந்து இந்த மாதிரி புளிக்குழம்புக்கு போட்டு பண்ணலாம். அப்புறம் வந்து தக்காளி சட்னி அதெல்லாம் மிஞ்சி போச்சு அப்படின்னா, தக்காளி சட்னி, அப்புறம் கொத்தமல்லி சட்னி இதெல்லாம் மிஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து சாம்பாருக்கு போடுங்க. ஐயோ, சாம்பார் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? இப்போ இதில் மாங்காய் போட்டுக்கலாம் அந்த புளிக்குழம்புக்கு. அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வேஸ்ட்டும் பண்ண வேண்டாம். சும்மா ஃப்ரிட்ஜிலே வச்சு எடுக்க வேண்டாம். அப்பப்போ வச்சு சாப்பிட்றலாம். இப்போ வந்து பாருங்கள் 2 நேரம் சரியாக போயிடும், சாப்பிட்றலாம்.
இப்போ பாவக்காய் ஃப்ரைக்காண்டி பாவக்காவை ரவுண்டாக வெட்டி வச்சுருக்கேன். நல்லா பிஞ்சு பாவக்காய் ரவுண்டாக வெட்டி வச்சுருக்கேன். எண்ணெயில் போட்டு வதக்கியாச்சு. எண்ணெயில் போட்டு வதக்குனதுக்கப்புறம் பாதி ஆஃப் குக் ஆனதுக்கப்புறம் நான் வெங்காயம் போட்டிருக்கேன். இதில் ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், எப்போதுமே எந்த பொரியல் நீங்கள் பண்ணினாலுமே இதில் வந்து மிளகு, ஜீரகம், மஞ்சத்தூள் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அது பொடி தான் போட்டிருக்கேன் இதுக்கு. எப்போ எந்த பொரியல் பண்ணினாலுமே வந்து ஃபஸ்ட்டு எந்த காய் போட்டு நம்ம வதக்குறோமோ அதை வதக்கிட்டு அப்புறமா அது ஆஃப் குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா அந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர் இன்னும் எடுத்து நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். வெங்காயத்தோட டேஸ்ட் பிடிக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். அந்த வெங்காயத்தோட டேஸ்ட்டு, அந்த பொரியலில் உள்ள காயோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து இப்போ இப்போ வதக்கிட்டு இருக்கேன்ல, இந்த வதக்கிட்டு இருக்கும்போது என்ன ஸ்மெல் வரும் தெரியுமா? அப்படியே ஆம்லேட்டோட ஸ்மெல் வர மாதிரி எனக்கு தோணும். ஆம் வைக்கிறது பாவக்காய் பொரியலாக தான் இருக்கும். ஆனால் அதோட ஸ்மெல் வர்றது வந்து எனக்கு ஆம்லேட்டு போடுவாங்க இல்லையா, அந்த ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். இப்போ இதில் நான் தேங்காய் பூ போட்டிருக்கேன். தேங்காய் பூ வந்து நீங்கள் உடனே சாப்பிட்றதா இருந்துச்சு அப்படின்னா, பண்ண உடனே எடுத்து சாப்பிடணும் அப்படின்னா உடனே எடுத்துடலாம், ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இல்லை மத்தியானம் லஞ்சுக்கு கொடுத்து விடுதோம் அப்படின்னா அந்த தேங்காய் பூ வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகணும் அந்த எண்ணெயில் கலந்து. நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு அப்புறமா எடுத்தோம்னா மத்தியானம் கெட்டு போகாது. ஒரு 3 மணி ஆனால் கூட கெட்டு போகாமல் இருக்கும். ஏன்னா தேங்காய் சேர்த்துருக்கோம் இல்லையா. இதுக்கு காரத்துக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சமாக மசாலா, நம்ம சாம்பார் பொடி இருக்கு இல்லையா, அதுதான் போட்டிருக்கேன். மற்றபடி வேறு ஒன்றும் போடல. இந்த பக்கம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மோர் குழம்பு வைக்க போகிறேன். இன்றைக்கி வந்து வெண்டைக்காவில் தான் வந்து மோர் குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஒரு 4 வெண்டைக்காய் தான் இருந்துச்சு. அந்த வெண்டைக்காவை போட்டு இன்றைக்கி மோர் குழம்பு வச்சிடலாம். ஏன்னா அதை ஃப்ரை பண்ணவும் முடியாது. அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் பச்சடியெலாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றதில்ல. நாங்கள் குழம்பு சாப்பிடுவோம், ரொம்ப விரும்புகிறதில்ல. அதனால் வந்து மோர் குழம்பு நல்லாவே போகும். அப்புறம் மோர் குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு 2 சின்ன வெங்காயம் போட்டு வெட்டி அதில் தாளித்தோம். மோர் குழம்பு வந்து பெரிய வெங்காயத்தில் தாளிக்கிறதை விட சின்ன வெங்காயத்தில் தாளித்தா இன்னும் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எல்லா சமையலுக்குமே வந்து நீங்கள் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் போட்டோம்னா டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ வழக்கம் போல் தாளிச்சிக்கலாம். கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு கொஞ்சம் ஜீரகமும் போட்டுக்கலாம். போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் நீல வாக்கில் நான் இன்றைக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணி போட்டாச்சு. போட்டு வதக்கிட்டு நல்லா கருவேப்பிலெல்லாம் போட்டு வதக்கிக்கணும். வதக்கி அப்புறமா கலருக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும்தான் நான் அதில் இன்றைக்கி ஆட் பண்ண போகிறேன். மஞ்சத்தூள், இஞ்சி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதில் வந்து சொல்ல மறந்துட்டேன். இஞ்சியை லைட்டாக தட்டியோ இல்லை சீவுதலில் வச்சு சீவியோ போட்டோன்னா நல்லா மோர் குழம்போட ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். கலருக்காக அந்த மஞ்சத்தூள் வச்சாச்சு. நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த டைம் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் வந்து தயிரை ஊற்றிருக்கேன். ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆறவும் செஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து நான் ஊற்றிருக்கேன். இல்லைன்னா தயிர் வந்து தெரிஞ்சு போகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. இப்போ தெரிஞ்சு போயிடுச்சுன்னா அப்புறம் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். பாருங்கள், சூப்பரான ஒரு மோர் குழம்பு, வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி. இதுக்கு வந்து கொத்தமல்லி குலை இருந்தால் போட்டுக்கோங்க. நான் வந்து கொத்தமல்லி குலை என்கிட்ட இல்லை, ஸ்டாக் இல்லை. நீங்கள் இப்போ இங்கே இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. ரொம்பவே கமகமான ஒரு லஞ்ச் காம்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பாவக்காய் பொரியல், இது வந்து மொச்சை அவரைக்காய் கூட்டு, இதை குழம்பு மாதிரியும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது வந்து வெண்டைக்காய் பொரியல், சாதம், ஒயிட் ரைஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. சாப்பிட வேண்டியதான் இனிமே. அப்புறம் கையோட அப்படியே கேமராவை தலைகளை வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். எடிட் பண்ணும்போது பார்க்கலாம் போல். வழக்கம் போல் அடுப்பை வந்து கொஞ்சம் சரி பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் க்ளீன் பண்ணி சும்மா வெறும் தண்ணி வச்சு வைப் பண்ணி விட்டாச்சு. அப்படியே அடுப்பு மேடையும் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் கருத்துக்களை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. பாருங்கள், நம்மளோட லஞ்ச் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இது வந்து மாங்காய் ஊறுகாய்க்காண்டி வெட்டி ஊற போட்டிருக்கேன். இது வந்து சோறு மத்தியானம் சாப்பிட்றதுக்கு. இதோட vlog முடியுது ஃப்ரெண்ட்ஸ். பாய்.